டேரெக்டாக அமௌண்ட் இங்கே இன்செர்ட் பண்ணோம்னா போதும். அமௌண்ட் போட்டு முடிச்சோன்னே ஏதோ ஒரு கீ ப்ரெஸ் பண்ணோம்னா போட்ட அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பால் வந்துடும். என்னோட பேர் பாலமுருகன். என்னோட ஊர் வந்து நாமக்கல் மாவட்டம் காலப்பனையன்பட்டி கிராமம். நான் வந்து தானியங்கி பால் வழங்கும் இயந்திரம் தயாரிச்சிருக்கிறேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். என் காலேஜில் வந்து அரியர் இருந்துச்சுன்னா அது பிளேஸ்மெண்ட் வந்து என் காலேஜில் அனுப்பல. பட் எனக்கு வந்து புதுசாக ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. யூடியூப்ல வந்து ஒன்லி இன் ஜப்பான் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வந்து வெண்டிங் மிஷின் பற்றி நிறைய போட்டிருந்தாங்க. அந்த வெண்டிங் மிஷின் கான்செப்ட் வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சு. சரி, அந்த மாதிரி ஒரு வெண்டிங் மிஷின் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இது இங்கே கொண்டு வந்தேன். இப்போ எந்த பொருளுக்கு பண்ணலாம்னு சொல்லி எனக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஐடியா கிடையாது. இப்போ நம்ம விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாலும் மாடெல்லாம் காட்டில் இருந்துச்சு. சரி, நம்ம சொந்த பாலை வந்து டைரக்டா மக்களுக்கு வித்தரலாம். ஏன்னா அந்த டைம்ல வந்து பாலுக்கான சரியான ரேட் கிடைக்கல. கம்பெனில இருந்து ரொம்ப கம்மியான ரேட் தான் வந்துச்சு. நம்ம டைரக்டா மக்களுக்கு தரும்போது நல்ல ரேட்டும் கிடைக்கும். நம்ம இதை ஒரு பிசினஸாவே எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெண்டிங் மிஷின் பண்ணலான்னு சொல்லிட்டு காலேஜ் முடிச்சுட்டு அப்பாட்ட சொன்னேன். இதை பார்த்துட்டு நிறைய பேர் பால் சேல்ஸ் பண்ணி எவ்வளோ மிஷின் செய்வானா, நீ ஆள் வச்சு ஊற்றிருப்போம் இல்லை சென்டர் கம்பெனிக்கு ஊற்றிருப்போம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னோட ஐடியா வந்து சொல்லவும் சித்தப்பாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, நீ தைரியமாக பண்ணி நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நாங்கள் சித்தப்பா ஒர்க் ஷாப் வச்சிருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நம்ம பால் கொண்டு வந்து ஃபில் பண்ணி வச்சு போயிட்டோம்னா போதும். வர மக்கள் டைரெக்டாக அவங்களே அமௌண்ட் காசு 10 ரூபாய் 20 ரூபா நோட் போட்டு பிடிச்சிக்கலாம். ரெகுலராக வாங்குறவங்க கார்டு வச்சிருக்காங்க. அந்த கார்டை மிஷின்லேயே காட்டி பால் பிடிச்சிட்டு போயிடலாம். இப்போ பண்ணுற மிஷின்ல யூபிஐ பேமெண்ட்லாம் கொண்டு வந்துருக்கோம்.